நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 22. மலைச்சுனையின் ஓசை 5. மறுபடிகளின் ஓசை கேட்டதும் தேவிகை விஜயையின் கையை தொட்டு அரசர் என்றாள். எப்படி தெரியும் என்றாள் விஜயை. அவருடைய காலடி ஓசைதான் என்றபடி தேவிகை எழுந்து வெளியே சென்றாள். சகதேவனின் காலடி ஓசை தனக்கு தெரியாது என்று எண்ணியபடி விஜயை எழுந்து அறை வாயிலில் நின்று நோக்க கீழிருந்து மரப்படிகளில் யுதிஷ்டர் ஏறி வருவதை கண்டாள். தொடர்ந்து நகுலனும் சகதேவனும் வந்தனர். தேவிகை யுதிஷ்டரை எதிர்கொண்டு கை கூப்பி வருக அரசே என்றாள். யுதிஷ்டர் அன்னை எப்படி இருக்கிறார் என்றார். விழித்து விட்டார்கள், ஆனால் ஒன்றும் பேசவில்லை என்றாள் தேவிகை. அவர்களுக்கு பின்னால் பெரிய கால்களை ஓசையின்றி எடுத்து வைத்து பீமன் மேலேறி வந்தான். அவன் பேருருவம் ஒரு வெண்நிழல் என எழுவதாக அவளுக்கு தோன்றியது. யுதிஷ்டர் அரைவாயிலில் நின்று விஜயிடம் உள்ளே நுழையலாமா என்று அன்னையிடம் கேட்டு சொல்க அரசி என்றார். திடுக்கிட்டு வாழ்த்துகிறேன் அரசே என்ற பின் விஜயை அறைக்குள் திரும்பி பார்த்தபோது குந்தி கண்மூடி மஞ்சத்தில் படுத்திருந்தாள். துயிலென மூச்சு ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இமைகளுக்குள் விழிகள் உருள்வது தெரிந்தது. விஜயை சற்று பொறுங்கள் என்ற பின் அறைக்குள் சென்றாள். குந்தியின் அருகே குனிந்து அன்னையே, அரசர் தங்களை பார்க்க வந்துள்ளார் என்றாள். குந்தி உதடுகளை அழுத்தி கொண்டு வாய் நீரை விழுங்கினாள். அவர்களை உள்ளே வர சொல்லலாமா அன்னையே என்றாள் விஜயை. குந்தி விழி திறக்கவோ சொல் எடுக்கவோ இல்லை. நெஞ்சு மட்டும் மெல்ல அசைந்தது. ஒரு சில கணங்கள் பொறுத்துவிட்டு அவர்களை உள்ளே அழைக்கிறேன் அன்னையே என்றாள் விஜயை. பின்னர் வெளிவந்து உள்ளே வருக அரசே என்றாள். யுதிஷ்டர் கூப்பிய கைகளுடன் தலை குனிந்து சிறிய மஞ்சத்தரைக்குள் நுழைந்தார். நகுலனும் சகதேவனும் தொடர்ந்து வந்து அவருக்கு பின்னால் நின்றனர். வாயிலை முற்றாக அடைத்தபடி வந்த பீமன் நன்றாக தலை குனிந்து உள்ளே வந்து மறுபக்கம் இருந்த சாளரத்தருகே சென்று அதில் சாய்ந்து வெளியே நோக்கியபடி நின்றான். யுதிஷ்டர் அமர்வதற்காக சிறிய மூங்கில் பீடம் ஒன்றை இழுத்து போட்டாள் விஜயை. அவர் அதில் அமர்ந்தபடி அன்னையே, தங்கள் உடல் நலம் மேம்பட்டிருக்கிறதென்று எண்ணுகிறேன் என்றார். குந்தியின் கழுத்தில் மீண்டும் வாய் நீர் விழுங்கும் அசைவு ஏற்பட்டது. அன்னையே, எங்கள் தரப்பில் ஏதேனும் பிழை இருந்தால் பொறுத்தருள்க. எதன் பொருட்டு தாங்கள் உள கொதிப்படைந்தீர்கள் என்று தெரியவில்லை. எதன் பொருட்டென்றாலும் உங்கள் மைந்தர் உங்கள் காலடியில் வணங்கி கனிவை கோர வந்துள்ளோம். தாங்கள் உடல் நலம் தேறி எழ வேண்டும் என்றார். குந்தி மறுமொழி உரைக்காததை கண்டு யுதிஷ்டர் திரும்பி சகதேவனை பார்க்க சகதேவன் அருகே வந்து தாங்கள் அவையில் நான் எழுப்பிய சொற்களுக்கு மறுமொழி ஏதும் உரைக்கவில்லை. தங்களுக்கு மாற்று உரை உண்டு என்றால் அதை இப்போது உரைக்கலாம் அன்னையே என்றான். குந்தியின் கண்கள் அதிர்ந்தன. உதடுகள் இழுபட்டு கன்னம் ஒரு பக்கமாக கோணியது. அவள் வலக்கை துடித்து இழுபடுவதை விஜயை கண்டாள். இப்போது பேச வேண்டாமே என்று சொல்ல அவள் வாய் எடுப்பதற்குள் குந்தி விழி திறந்து அவ்வினாவை உனது இறுதி முடிவை அறிவிப்பதற்கு முன் என்னிடம் கேட்டிருக்க வேண்டும் அறிவிலியே என்றாள். முதுமையில் சிவந்து சுருங்கிய அம்முகத்தில் தெரிந்த கடும் வஞ்சம் விஜயையே அச்சுறுத்தியது. முதுமையில் தசை தளர்ந்த முகம் வஞ்சத்தையும் கசப்பையும் மேலும் ஆற்றலுடன் வெளிப்படுத்துகிறதா? ஈரமான விழிகள் வெறிக்க சிறிய வாய் திறந்து வெண்பற்கள் வெளித்தெறிய கடுஞ்சினத்தால் சிரிப்பென்றே தோன்றிய முக அமைப்புடன் மூச்சு இறைக்க குந்தி சொன்னாள். உன் முடிவை அவை கேட்க அறிவித்த பின் என்னிடம் கேட்கிறாய் என்றால் என்ன பொருள்? நான் உன் ஏவல் நாய் அல்லவா? சகதேவன் அன்னையே, நான் அவையில் கூறிய அனைத்து முடிவுகளையும் மறுத்து கடக்க உங்களுக்கு உரிமை உண்டு என்று சொல்லியே நான் அதை கோரினேன் என்றான். கீழ் மகனே என்று அவனை நோக்கி சீறியபடி கையூன்றி எழ முயன்றாள் குந்தி. போரின் முழு பொறுப்பையும் என் மீது சுமத்துகிறாயா? முழு குருதியையும் என் கையிலிருந்து நான் பெருக்கினேன் என்று கொடி வழிகள் எண்ண வேண்டுமென்று வகுக்கிறாயா என்றான். அவ்வாறல்ல என்று சகதேவன் சொல்லத் தொடங்க, ஆம், அதற்கு அதுதான் பொருள்.
உங்கள் விழைவுகளை துறந்து விட்டீர்கள். அச்சிறுமதியில் தன் வஞ்சத்தையும் துறந்து விட்டாள். அப்படியானால் எஞ்சுவதென்ன? என்னுடைய காழ்ப்பும் என்னுடைய பெரு விழைவும். அவ்வளவுதானே? அதை நான் எழுந்து அவையில் அறிவிக்க வேண்டும் அல்லவா? குடிகளென அங்கு அமர்ந்திருக்கும் கீழ் மக்கள் அதை ஊரெங்கும் சொல்ல வேண்டும். சூதர்கள் பாட வேண்டும். தலைமுறைகள் அதை ஏற்றுரைக்க வேண்டும். வரலாறெங்கும் வஞ்சக் கொடுமகளாக நான் அறியப்பட வேண்டும். எனக்கு முன் நீ நீட்டிய வினாவுக்கு பிறிதென்ன பொருள்? சகதேவன் மறுமொழி சொல்ல முடியாமல் தலை குனிந்தான். யுதிஷ்டர் தாழ்ந்த குரலில், அவ்வாறல்ல அன்னையே. ஒவ்வொருவரும் தங்கள் உணர்வுகளை முன்வைத்தார்கள். என் உணர்வுகளை அந்த அவையில் நான் முன்வைக்க முடியாது. நான் அந்த அவைக்கு கட்டுப்பட்டவள் அல்ல. உங்கள் அன்னை என்றே அந்த அவையில் அமர்ந்திருந்தேன். நான் சொல்வதற்கிருந்தது எல்லாம் உங்களிடம் மட்டுமே என்றாள் குந்தி. கொழுநர் என கழித்த நிலத்தை என் நிலையிலும் நான் உதற முடியாது. என் மைந்தருக்கு நான் அளிக்க வேண்டிய நிலம் அது. அதற்கு முன்னும் பின்னும் எனக்கு சொல் இல்லை. ஆம், எவரிடமும் நான் பேச ஏதும் இல்லை. யுதிஷ்டர் மெல்ல நடுங்குவதை விஜயை கண்டாள். அறிவிலியே, நீ என்ன எண்ணினாய்? உன் கடன் என்பது நீ எண்ணி ஏற்றுக்கொள்வதென்றா? என்று நீ என் வயிற்றில் பாண்டுவின் மகனாக பிறந்தாயோ அப்போதே வந்தமைந்தது அக்கடன். அது உன் முன்னோரால் உனக்கு அளிக்கப்பட்டது. உன்னிலிருந்து உன் மைந்தருக்கு செல்வது. பிறவி கடனை துறக்க எந்த மனிதனுக்கும் உரிமை இல்லை என்றாள் குந்தி. சிறு நடுக்கத்துடன் அவள் குரல் ஓங்கி ஒலித்தது. நீ எதை துறக்கிறாய்? மண்ணையா, குடியையா, புகழையா? சிறுக்கனே, நீ துறப்பது உன் அறத்தை. அறத்தை துறக்க எவருக்கு உரிமை? சொல். நீ கற்ற நூல்கள் என்ன சொல்கின்றன? சொல். யுதிஷ்டர், கொள்வதையும் கொடுப்பதையும் விட துறப்பது மேலென்றே நான் கற்றிருக்கிறேன் அன்னையே என்றார். நீ என்ன முழுதும் துறந்து காடேகும் முனிவனா? மண்ணை துறக்கும் சத்திரியன் தன் குலத்தை துறக்கிறான். தன் மூதாதையரையும் குடி வழியினரையும் துறக்கிறான். மெய்ப்பொருள் காணும் பொருட்டு மட்டுமே சத்திரியன் மண்ணை துறக்க வேண்டும். தனக்கு நிகரான மைந்தன் ஒருவனிடம் தன் மண்ணை ஒப்படைத்த பின்னரே அவன் காணேக வேண்டும். அஞ்சையும் வருந்தியும் விட்டு செல்பவன் மூதாதையருக்கு பெரும் பிழையை இழைக்கிறான். கொடி வழியினரை வஞ்சிக்கிறான். கேள் மகனே, இன்று அவையில் அறிவித்த சொற்களுக்கு வேறென்ன பொருள்? நீ துறந்தது உன் தந்தை பாண்டுவை. உளவிசையால் அவள் எழுந்து அமர்ந்தாள். அவை நின்று பாண்டுவை துறப்பது என்னை பரத்தை என்று அறிவிப்பதற்கு நிகர். அதையும் சொல். உனக்கு பேரறத்தான் என்னும் பெயர் கிடைக்கும். சொல் மூடா. துணிவிருந்தால் சொல். மீண்டும் கூட்டு அவையை. என் அன்னை பரத்தை பாண்டுவின் குருதி சரடில் நான் இல்லை என்று கூறு. ஆகவே அஸ்தினபுரியின் மண்ணை நான் துறக்கிறேன் என்று சொன்னால் எவரும் மறுமொழி சொல்ல முடியாது. அவள் கழுத்தில் நரம்புகள், உடுக்கின் தோல்வார்கள் என இழுப்பட்டு விம்மி நின்றன. குரல் உடைந்து பிசிறியது. சொல். கேள் மகனே, ஆண்மையுள்ளவன் என்றால் சொல். இதோ நான் சொல்கிறேன். நீ பாண்டுவின் மைந்தன் அல்ல. ஆம், நீ பாண்டுவின் குருதி மைந்தன் அல்ல. நீ பாண்டுவின் குருதி மைந்தன் அல்ல. நீ கேட்ட கதைகளெல்லாம் உண்மை. உன் தந்தை உடல் முளைக்கா தீயுள் கொண்டவர். ஏற்பு நெறியின்படி முகமறியா முனிவர் ஒருவரின் வெண்துளியில் முளைத்தவன் நீ. அன்னையே என்று நடுங்கும் குரலில் யுதிஷ்டர் அழைத்தார். இறப்பது போல அவருடைய இரு கைகளும் நீண்டிருந்தன. குருதி வழியில் அல்ல, தொல்வேதம் ஒன்றின் நெறி வழியிலேயே நீ என் வயிற்றில் பிறந்து பாண்டுவுக்கு மைந்தனானாய். உன் தந்தை அருள நான் உனக்கு அளித்ததுதான் குருகுலத்து மைந்தன் என்னும் பட்டம். நீ அவையில் இன்று வீசிச் சுழற்றி எறிந்தது அதை. நான் அவர் மைந்தன். என் தந்தையின் ஆணை அது அன்னையே என்று தழுதழுத்த குரலில் யுதிஷ்டர் சொன்னார். அவர் உள்ளத்தை நான் அறிவேன். அவர் தொடுகை என் தோள்களில் இன்னமும் உள்ளது. நான் வெளிநீர் சொட்டாமல் இன்று வரை அவருக்கு நீர் அளித்ததில்லை. விழையிழந்தவர் உனக்கும் தந்தை என்றால் பாண்டு உனக்கு யார்? எந்த நெறியின்படி அவர் உன்னிடம் தன் மைந்தர் உயிரை காக்கும்படி கேட்கிறார்? வெறும் குருதி தொடர்பால். அறிவிலியே, அக்குருதி தொடர்பல்லவா உனக்கும் பாண்டுவுக்கும் உள்ளது. எதன் பொருட்டு துரியோதனனை நான் துறக்க இயலாது என்று திருதராஷ்டிரர் சொன்னாரோ அதே நெறியின்படி நீ பாண்டுவை துறக்க முடியாது என்று உணராத கீழ் உள்ளமா உனது?
தான் சொல்ல வேண்டிய இறுதிச் சொற்களை சென்றடைந்து மெல்ல கையூன்றி குந்தி மஞ்சத்தில் சாய்ந்தாள். தேவிகை பஞ்சு தலையணை ஒன்றை எடுத்து குந்தியின் முதுகுக்கு பின்னால் வைத்தாள். கைகளை மார்பில் கட்டியபடி, இது என் ஆணை. பாண்டுவின் மைந்தனாகிய நீ பாண்டுவின் நிலத்தை பெற்று ஆட்சி செய்தே ஆக வேண்டும். அதன் பொருட்டு இப்புவியை எதிர்த்தாலும் சரி, உடன் பிறந்தாரை மட்டுமல்ல, தந்தை முறையென உன்னிடம் கையேந்துபவரையே கூட கொல்ல நேர்ந்தாலும் சரி, அதன் பொருட்டு நீ களம்பட்டாலும் எனக்கு அது பெருமையே. மேலும் தெளிந்த குரலில் தொடர்ந்தாள். அதை துறக்கிறாய் என்றால் பிரிதொரு அவை கூட்டு. பாண்டுவின் மைந்தனென நீ அமைந்தது ஏற்பு மகன் என்னும் முறைமைப்படியே என்றும் அதை துறக்கிறேன் என்றும் அறிவி. பாண்டவர் அல்லாதாகுக நீங்கள் ஐவரும். அசுரரோ நிஷாதரோ ஆகி காணேகுக. அம்பும் தோளும் கொண்டு மண் வென்று ஆள்க. அந்நிலமும் குலமும் உங்களிடமிருந்து புது பெயர் கொண்டு எழட்டும். பாண்டுவின் பெயர் உன் கொடி வழிக்கோ நிலத்திற்கோ அமையலாகாது. அன்னையே, என்னை பேரிடருக்குள் தள்ளுகிறீர்கள். தாங்களே அறிவீர்கள், இப்புவியில் பாண்டவன் எனும் பெயருக்கு அப்பால் நான் விழைவது பிரிதொன்றுமில்லை. என் தந்தையிடமிருந்து பிரிதனைத்தையும் துறந்தாலும் தலை சூட விரும்புவது அப்பெயரை மட்டுமே. அதை நான் எப்படி துறப்பேன் என்றார். குந்தி, அது உனக்கு முதன்மையானதே என்றால் உன் தந்தை உனக்கு அளித்த நிலத்தை வென்று முடிசூடுக. அப்பெயரை மட்டும் ஏந்தி பிறர் நிலத்தில் சிற்றரசன் என கையேந்தி நீ நின்றிருப்பாய் என்றால் விண்வாழும் அவருக்கும் அவர் மூதாதையருக்கும் அதற்கிணையான இழிவு பெரிதில்லை. காற்றில் உமி நீர் என மீண்டும் அவள் சினம் மூண்டெழுந்தது. கீழ் மகனே, இன்று நீ இருக்கும் இடத்தில் உனக்கு உளம் கூசவில்லையா? ஒவ்வொரு முறை இந்த சிற்றூரின் அவையில் வந்திருந்து நீ மணிமுடியும் செங்கோலும் கொள்கையில் என் உடல் தீப்பற்றி எரிகிறது. மகட்கொடையாக கிடைத்த இந்த கையளவு மண்ணில் ஓர் அரியணை அமைத்து அதில் பொய்முடியும் வெறுங்கோலும் கொண்டு அமர்ந்திருக்கிறாய். ஒவ்வொரு முறை நீ அவ்வாறு அமரும் போதும் பாண்டுவின் முகத்தில் காரி உமிழ்கிறாய். ஒவ்வொரு நாளும் அவரை நினைத்திருக்கும் துணைவியாக இங்கிருந்து நான் அதை கண்டு நாணுகிறேன். வேண்டாம், நீ எனக்கு ஆற்றும் கடன் ஒன்றே உள்ளது. அப்பெயரை துறந்துவிடு. அன்னையே என்று யுதிஷ்டர் சொல்லி அவள் கால்களை நோக்கி கை நீட்டினார். தொடாதே. நீ அப்பெயரை துறந்தாய் என்றால் அக்கணமே உங்கள் ஐவரையும் துறப்பேன். எக்கணமும் நான் பாண்டுவின் மனைவி மட்டுமே, பிறிதெவரும் அல்ல. செல்க என்று குந்தி சொன்னாள். அன்னையே என்று மீண்டும் கண்ணீருடன் யுதிஷ்டர் அழைத்தார். நீர்மணிகள் அவர் தாடியிலும் மார்பிலும் சொட்டின. எழுந்து வெளியே செல். இனி ஒரு சொல்லும் என்னிடம் கூறாதே. செல்க என்றாள். பீமனின் பேருடலின் அசைவை விழி திருப்பாமலேயே விஜயை உணர்ந்தாள். உரத்த குரலில் பீமன், அன்னையே, இங்கு நீங்கள் உரைத்த சொற்கள் காட்டுவது ஒன்றே. போர் நிகழும் என்றால் அது உங்கள் விழைவின் பொருட்டே. ஏனென்றால் தன் வஞ்சத்தை நம் குல மகள் உதறிவிட்டாள். மண் விழைவை மூத்தவர் உதறிவிட்டார். அவர்கள் இருவரின் சொல்லுக்கு முற்றடங்கியவர்கள் நாங்கள் நால்வரும். உங்கள் விழைவு குருதி பெருக்கு என்றாகும். அதன் முடிவில் கொள்ளும் மண்ணும் செங்கோலும் பெற்றையும் உங்களுக்கு தேவை என்றால் அச்சமோ நாணமோ இன்றி அவை நடுவே எழுந்து அதை சொல்வது அல்லவா முறை? அதற்கு தயங்கி அப்பொறுப்பை மூத்தவர் மேல் சுமத்துவதற்காக நீங்கள் இந்த விழி நீர் நாடகம் இயற்றுவது கீழ்மை என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்றான். ஒரு கையை ஊன்றி ஒரு கழித்து அவனை நோக்கி இருமுறை ஏதோ சொல்ல வாய் எடுத்து பின்பு மெல்ல தளர்ந்தாள் குந்தி. அவள் வலக்கையும் வலக்காலும் துடித்து கொண்டிருந்தன. பின்னர் மீண்டும் மல்லாந்து இடக்கையை ஊன்றி மஞ்சத்தில் படுத்தாள். உலர்ந்த உதடுகளை அவள் நாவுகள் வருடி சென்றன. சகதேவன் திரும்பி உதடசைவால் நீர் என்றான். விஜயை அருகிருந்த மண் குவளையிலிருந்து நீரை ஊற்றி கொண்டு வந்து, அன்னையே, நீர் பருகுக என்றாள். குந்தி சற்றே தலை தூக்கி நீரை வலக்கையால் வாங்கி குடித்தாள். வலக்கை அதிர்ந்து கொண்டிருந்ததனால் நீர் ததும்பி அவள் உடலில் கொட்டியது. விஜயை மர உரியால் அதை துடைத்தாள். அருந்தி முடித்து மீண்டும் தலையணையில் படுத்து கண்களை மூடினாள் குந்தி. அவள் முகத்தை துடைத்த பின் விஜயை, அன்னை நலம் குன்ற இருக்கிறார். இப்போது நாம் பேச வேண்டியதில்லை. அனைத்தையும் முடிவெடுப்போம். அன்னை இன்னும் சற்று அமைதி கொள்ளட்டும் என்ற பின் யுதிஷ்டர் எழுந்தார். குந்தி கண் திறந்து,
அமர்க. பிறிதொருவர் அவள் உடலில் எழுந்தது போல் குரல் மாறுபட்டிருந்தது. யுதிஷ்டர் மீண்டும் அமர்ந்தார். பீமன் பெருமூச்சுடன் சாளரத்தில் சாய்ந்தான். இதை நான் முதன்மையாக இளையவன் பீமனிடம் சொல்கிறேன். ஏனென்றால் அவன் என் உள்ளத்திற்கு முதன்மை அணுக்கன் என்றாள். விழிகள் சரிந்திருக்க இமை குமிழிகள் அழைப்பாய. இவனுடைய பேருடல் பாண்டுவின் அகவிளைவு. அவனை பிறர் விழி நோக்க அவர் குலவியதில்லை. ஆனால் எவரும் நோக்கவில்லை என்று உணர்ந்தாள். அவன் பெருந்தோள்களையும் நெஞ்சையும் வருடி வருடி உளம் மகிழ்வார். அப்போது அந்த முகத்தில் எழும் கனவை நான் அருகிலென காண்கிறேன். என் உடலினூடாக அவர் கொண்ட கனவே பேராற்றலுடன் எழுந்து முன் நிற்கிறது. மந்தா, அவை நின்று விழி எழுந்த மூத்தவரின் மைந்தரை கொல்வேன் என வஞ்சினம் உரைத்தது நீ அல்ல. அவருடைய அகத்தமைந்த அறியாத ஒன்றே என்று நான் உணர்ந்தேன். பிற எவரிடமும் பகிர முடியாத கனவொன்றில் அதை அவரே சொல்லவும் கேட்டேன். விஜயை அந்த சிற்றறைக்குள் பிறிதொருவர் வந்து நுண் வடிவில் நின்றிருக்கும் உணர்வை அடைந்து மெய்ப்பு கொண்டாள். அவையில் எழுந்து நான் யார், என் விளைவென்ன என்று சொல்வதற்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. எந்த விழி முன்னும் நான் எப்போதும் தயங்கி இருந்ததும் மறைந்திருந்ததும் இல்லை. இன்று ஏன் அவ்வாறு சொல்லாதொழிகிறேன் என்றால் இது என் விளைவு அல்ல என்பதனால்தான் என்றாள் குந்தி. நீங்கள் அறியாத பாண்டுவை நான் அறிவேன். பிற எவரும் அறியாத பாண்டு. மணமங்கல தனியறையில் இரவில் என்னை முதலில் அருகே கண்டதும் தன் உடலின் எல்லையை உணர்ந்து உளம் தளர்ந்து நின்ற அந்த தோற்றம் அணுவிடையும் கலையவில்லை. நான் இன்சொல் எடுத்ததும் சிறு மைந்தன் என குழைந்து என் அருகே விழுந்தார். அடைக்கலம் கோரி விழிநீர் விட்டார். எந்த பெண்ணும் அக்கணமே தன்னை அவருக்கு முழுதளிப்பாள். நான் என்னை எதுவும் எஞ்சாது அவருக்கு கொடுத்தேன். மாவீரமும் மங்காத அறநிலையும் கொண்டவர் என் கொழுனர், என் இறையே. இச்சிறு போதாமையால் நீ தோற்று உடைய வேண்டுமா என்று என் உளம் உருகி கொந்தளித்தது. என் மடி மீது முகம் புதைத்து அழுத ஆண்மகனை நெஞ்சோடு அணைத்த போது அவருக்கு அன்னை என்றும் ஆனேன். செயலற்ற உடல் கொண்ட ஆண்மகனின் துயர் தெய்வங்களும் திகைத்தொழியும் ஆழம் கொண்டது. பெண்ணுடலில் இருந்தபடி அந்த இருண்ட எல்லைகளுக்கு நானும் சென்று அவரை அடுத்தறிந்தேன். நான் அறிவேன் என அவர் அறிவார். ஆகவே நாங்கள் ஒரு சொல் கூட அதை பற்றி பேசிக்கொண்டதில்லை. அன்று அவ்விரவில் என் அன்னை தெய்வங்களை சான்றாக்கி அவரை அணைத்து என்றும் உங்கள் துணைவி மட்டுமே என்றேன். என் வாழ்வும் மீட்பும் உங்கள் அரசி என மட்டுமே என்று சொல் அளித்தேன். இக்கணம் வரை ஒவ்வொரு கணமும் வாழ்வது அச்சொல்லுக்காகவே. எண்ணி நோக்குக, அரசும் குடி முதன்மையும் அளிக்கப்பட்ட பின்னரும் அரசு துறந்து ஏன் காட்டுக்குச் சென்றார் உங்கள் தந்தை? இங்கிருக்கும் விழிகளை எதிர்கொள்ள இயலாமல், கேட்கப்படாத வினாக்களால் சூழ்ந்திருக்கும் இந்நகரில் வாழ முடியாமல், அனைத்தையும் விட பேருடலும் பெருந்தந்தையுமான தமையனுக்கு நிகராக அவை அமர முடியாமல் அவருடன் சென்று அக்காட்டில் நானும் வாழ்ந்தேன். மண்ணையோ முடியையோ விளைவதாக ஒரு கணமும் அவர் உரைத்ததில்லை. என்னிடம் எந்த விளைவையும் ஆணையையும் அவர் தெரிவித்ததும் இல்லை. ஏனெனில் தனக்கு அதற்கான தகுதி இல்லை என்று அவர் எண்ணினார். நான் இல்லாத வில்லென்று ஒவ்வொரு கணமும் உணரும் பெரும் துயரில் வாழ்ந்து மறைந்தார். இங்கு வாழ்ந்த நாட்களில் அவர் அறிந்த உவகை மைந்தர்களாக உங்களை பெற்றது. மேலும் மேலும் மைந்தர்களை கொடு என என்னிடம் கேட்டார். அவர் என்னிடம் கேட்டதை நான் மறுத்தேன். கேட்காதொழிந்ததை தலை கொண்டேன் என்றாள் குந்தி. ஒவ்வொரு நாளும் அவர் அருகே அமர்ந்து அவர் கால்களை வருடி முகம் நோக்கி இருக்கையில் என் நெஞ்சுக்குள் சொல்லிக் கொள்வேன், என் தெய்வமே, ஏற்ற முடியாமையினால் நீ துறந்த எதுவும் உன்னை விட்டு செல்லாதென்று அறிவாயா? நீ வென்றெடுக்காமல் சென்றாய் என்றால் விண்ணிலும் நிறைவு கொள்ள மாட்டாய். நான் நீயே என்று உணர்க. உன் பொருட்டு இந்நிலத்தை வெல்கிறேன். இப்பாரத வருஷத்தின் மீது உனது வாழ் நிலை கொள்ளச் செய்கிறேன். ஆணவம் மிக்க வாழ், பிரிதொன்றில்லாத ஆளும் வாழ், அறத்தின் இரக்கமின்மையால் ஒளி கொண்டது. என் கண்ணீர் எத்தனை முறை அவர் காலடியில் விழுந்திருக்கும். என் வாழ்வு அச்சொல்லுக்கென ஏற்றப்படும் தவம். அதை என் அன்னை தெய்வங்கள் அறியும். முன்பொரு முறை சௌவீரத்தை வென்று அம்மணிமுடியுடன் நகர் புகுந்தீர்கள். அதை களியாட்டாக என் தலையில் சூட்டினீர்கள். அக்கணம் நான் மெய்ப்பு கொண்டேன். என் உடல் நடுங்கிக் கொண்டே இருந்தது. என்னில் எழுந்து அதை பாண்டு சூட்டிக்கொள்வதை உணர்ந்தேன்.
அன்று முடிவெடுத்து உறுதி கொண்டேன். விண்ணமர்ந்திருக்கும் தெய்வமே, மும்முடி சூடி உன் மைந்தர் சத்ராஜித் என அரியணை அமர்ந்தார்கள் என்றால் வென்றேன் என்று. உள்ளிருந்து எழுந்த விசை மீண்டும் அவளை எழுப்பி அமரச் செய்தது. அவள் முகத்தில் ஒரு தசை அமைப்பென்றே ஆகி எப்போதும் இருந்த வஞ்சச் சுளிப்பு முற்றிலும் மறைந்து அவள் அழகு கொண்டிருப்பதை மெல்லியாக நடுக்குடன் விஜயை உணர்ந்தாள். உங்களை என்னிடம் விட்டுவிட்டு அவர் மறைந்தார். அது உதிர்தல் அல்ல, அறுபட்டு விழுதல். யுதிஷ்டிரா, நீ பார்த்திருப்பாய் அவர் உடலில் இருந்து எழுந்து இறுகி நின்றிருந்த விழைவை. பார்த்தாயல்லவா? சொல், பார்த்தாயல்லவா? அது என்ன? ஒரு கணமேனும் அதை நீ மறக்க முடியுமா என்றாள் குந்தி. யுதிஷ்டர் வலிப்பு கொள்ளப் போகிறவர் போல அதிர்ந்து கொண்டிருந்தார். நடுங்கும் கைகளை ஒன்றுடன் ஒன்று சேர்த்து அதில் முகம் சேர்த்து கொண்டான் சகதேவன். வெறுங்காற்றில் வீணென நின்ற அவ்விழைவு அடங்க வேண்டும் என்றால் அவன் எத்தனை மகளிரை கொள்ள வேண்டும்? இவன் எத்தனை மல்லர்களை வெல்ல வேண்டும்? நீ எத்தனை அரியணைகளில் அமர வேண்டும்? எண்ணி இருக்கிறாயா? குந்தி கேட்டாள். சில கணங்கள் அவள் சொல்லின்றி உறைந்தாள். மானுடர் உள்ளும் புறமும் சொல்லில்லாமலாகும் கணங்கள் தெய்வங்களுக்குரியவை என விஜயை எண்ணினாள். குந்தி பெருமூச்சுடன் மீண்டும் மஞ்சத்தில் சாய்ந்தாள். அதன் பொருட்டே என் வாழ்வு. ஒரு முறை கூட சொல்லென பாண்டு திரட்டி கொள்ளாத வஞ்சினமே என்னுள் நிறைந்துள்ளது. அவர் பொருட்டு என் மைந்தர் அரியணை அமர்ந்தாக வேண்டும், மும்முடி சூடியாக வேண்டும். அவர் கொடி வழிகள் பாரத வருஷத்தை ஆள வேண்டும். 1000 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் இப்புவியில் பாண்டு என்னும் சொல் நின்றாக வேண்டும். உறுதியான குரலில் அவள் சொன்னாள். பிற எதுவும் எனக்கு பொருட்டல்ல. 1000 பெண்டிரின் மங்கள நாணருக்க நான் சித்தமாக இருக்கிறேன். 10,000 குழந்தைகளின் சங்கருத்து குருதி கொள்ள தயங்க மாட்டேன். புறங்களை எரிக்க விளைநிலங்களை தரிசாக்க வேதியர் பழி கொள்ள வேதியர் பழி கொள்ள முனிவர் தீச்சொல்லேற்க 100,000 யுகங்கள் கொண்டு நரங்கில் நின்றெறிய எனக்கு தயக்கமில்லை. 70 ஆண்டுகளுக்கு முன் என் மடியில் தலை வைத்து விழிநீர் உகுத்த என் கொழுநனை கண்டு நெகிழ்ந்து எழுந்த ஒரு துளி விழி நீரே என் உள்ளம். அது எந்த அவையும் அறிய வேண்டியதல்ல. அதை சூதர்கள் பாட வேண்டியதில்லை. தலைமுறைகளும் நினைவு கூற வேண்டியதில்லை. நீங்களும் அறிய வேண்டியதில்லை என்றே எண்ணி இருந்தேன். இத்தருணத்தில் அதை கூறும்படி அமைந்தது. இனி உங்கள் பொறுப்பு என்ற பின் திரும்பி விஜயிடம் அவர்கள் செல்லலாம் என்பது போல் கை காட்டினாள். விஜயை பெருமூச்சு விட்டாள். தேவிகை விஜயின் கைகளை தொட்டாள். குந்தி கண்களை மூடிக்கொண்டு நேள் மூச்செறிந்தாள். தேவிகை விஜயிடம் தலை அசைத்துவிட்டு, அரசே, கிளம்பலாம் என்று யுதிஷ்டரிடம் சொன்னாள். உடல் பல மடங்கு எடை கொண்டு விட்டதைப் போல சகதேவனின் கைகளை பற்றி உந்தி எழுந்து மெல்லிய தள்ளாட்டத்துடன் நடந்து யுதிஷ்டர் வெளியே சென்றார். நகுலனும் சகதேவனும் அவரை தாங்கிக் கொண்டு வெளியே சென்ற பின்னரும் பீமன் அசையாமல் சாளரத்தருகே நின்றிருந்தான். அறையின் ஒலியின்மையும் அசைவின்மையும் மூச்சு திணற வைத்தன. விஜயை தானும் வெளியே ஓடிவிட வேண்டும் என்று எண்ணினாள். ஏதோ அறியா விசையால் தூக்கி அகற்றப்பட்டது போல ஒரு கணத்தில் பீமன் எழுந்து வெளியே சென்றான். குருதி சாரல் 22வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.